ஒரு செட்ல இருக்கிற பூரா சத்திரவாதியா இருந்தா எப்படி பண்றது? இப்படி மனசு வேலை நான் யாருக்கிட்ட போட்டோம்? எந்திரிச்சு மாட்டுக்கு சென ஊச்சி போடுறவனை கூட்டு வந்து நிறுத்திக்கிறேன். நீ சாக்குதே இல்ல உனக்கே கூட போட்டுருவான். மாடு மேய்க்கிறவனா? மாட்டுக்கு மாட்டு டாக்டருமா. மாட்டு டாக்டரா? அதுக்குத்தான் கொலை தொட்டு தொட்டு பாக்குறானா? ஆமா டாக்டர் அங்க கைய வர்றது இங்க வர்றது. ஆமா ஆமா அந்த நேப்புக்கு எங்கேயும் போறதில்ல. அந்த மாட்டு டாக்டர் போட்ட மாதிரி உண்மை செடி போட்டோம் சாக்குதேரு. அப்படியா? போய் பாக்கட்டுமா? நல்லா பேசுவானா? நல்லா பேசுவான். நல்லா பேசுவானா? வந்து மாதிரி மனுஷனுக்கு சொசைட்டில ஊத்துவோம். போய் பாக்குறேன். எங்கடி தொங்க சொல்ற தொங்கிட்டு கூத்துன்னு போயிடாத. என்னடி என்ன தொங்கு என்ன மாடு கிட்ட வந்து துப்பில ஒரு வாத்து கிட்ட வந்து பாருங்க அவரே பாருங்க அந்த வாயா எந்த வாயா ஏன் மாடு வைக்கிறவனே சரி பருத்தி காட்டு பண்ணுவல முள்ளு காட்டு பண்ணுவல சோள காட்டு பண்ணுவல கம்மா காட்டு பண்ணுவல ஒரு 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்ம அக்னி புயல் சார் நான் பாவேன் அக்னி புயல் சாகுரு சாகுரு தோங்குறியல்ல அவர் சிரிச்சு கேக்குற அப்படி இருந்தாலும் பாரு இந்த அக்கிரமம் வேண்டாம் காலங்காத்தால என்ன இந்த அட்டலையும் இந்த கொள்ளக்காரன் கொடுக்கும். ஏன் என்ன வருவாங்க என்னடா என்ன இன்னி என்ன சாப்பிடமா கொடுக்குற? ஏய் அட்டுலையும் வச்சிருமா? ஆமா எடி 3 ரூபாயே என்ன நினைச்சுட்ட? ஏய் என்ன பண்ணுவ? இந்த அக்கிரமம் வேட விட நீ கல்யாணம் பண்ணி கருப்பு சைடு போட்டு உனக்கு ரொம்ப அழகா இருக்குது. அதனால கருப்பு சைடு கழிச்சு வச்சு வேற சைடு போட்டு வந்தா தான் உனக்கு இறந்த மாட்டோம். அப்படியா? ஆமா அது போட்டு வர வரைக்கும் கல்யாணம் பண்ணி தர்பாரம் எடுத்து பாடத்திலுப்பி உடையில எங்கடா கொண்டு போய் சேர்த்துறது? என்ன சாவ சொல்றியா? நான் செத்தனா ஒரு ஆளும் சாவணும். ஒரு ஆள்ல நீ நினைச்சா கூட நான் சாவ மாட்டேன். செட்ல இருக்கிற 16 பேத்தையும் கூட்டு போய் தான் சாவுவேன். ஏன்னா ஒருத்தனை செத்து மேல போய் செட்டு கட்டி கூத்தர முடியுமா? போறதுக்கு நாங்க 5 பேர் அல்ல சாவுங்க. அந்தந்த வேஸ்து கரெக்டா ஆளு வேணும். ஏன்னா சொல்ல மேட்டர் மாதேதுனா எப்படா சாவர சொல்றா மல்லிகைப்பூ மாலை வாங்கிட்டு வர உனக்கு. மல்லிகைப்பூ கூட மாலை கட்டுறாங்களா? நீ ஒண்ணுல 30க்கு முன்னாடி செத்து போயிடும். இங்க பாரு நான் ஒருத்தனே சாவ முடியாது. செத்தனா செட்ல இருக்கிற 15 பேத்தையும் கூட்டு போனோம். எதுக்குன்னு கேப்ப? மத்தாளத்துக்கு கொள்ளுக்கு பொண்ணு வசத்துக்கு ஆணு வசத்துக்கு எல்லாத்துக்கு ஆள் வேணும்ல. கோமாளி போய் ஆட முடியுமா? எங்களை சாவ சொல்ற. ஆமா சார் எல்லாம் சத்து போயிடுறோம். சரி யாரா கூத்து பாக்குறதா? நமக்கு முன்னாடி போனீங்க பாக்குறாங்க. சம்பளம் யாரா கொடுக்கறது? அத்தான் நெத்தியில 1 ரூபாய் வைக்கிறாங்களா? என்ன சம்பளம்? எங்காட்டலையும் வேணப்படா. ஆமா கிளாடியா கண்ட்ரி பூல். ஏய் கூடுற பையன் அச்சா பொழுத்தாது பாட்டு பாரு. பாட்டா இப்படித்தான் இருக்கு. பாட்டு மறந்து போயிட்டு தப்பாக்கத்து பாட்டு பாரு. தப்பாங்குத்தா பட்டு போறியா? மஞ்ச மஞ்ச சேகாரி மாமலத்தை கூடக்காரி ஓ மாமலத்தை பாக்கியிலே மாமா கோமலத்தை தூக்குதடி அடி வந்தாலும் அடி மதுரை சுண்ணாமு தாண்டி போனாலும் அடி முதுகட்டு போவதையும் தாண்டி அடி கல்லுக்கட்டு ஓரத்திலே புள்ளிக்கட்டே சுமந்தவளே இது எனக்கு பிடிக்கல. என்னடா என்னடா உனக்கு என்னடா ஆச்சு?
நான் தமிழ்நாடு வறண்டு பொழுது என்னோட பேர் என்ன? எந்த நாட்டுக்கு சென்றவர் உங்களுடைய பெயர்? என் பேர் என்ன கேட்டீங்களா? என் பேரோ தெய்வக்கட்டைகளாகும். அட தெய்வக்கண்ணி. ஆமா. அப்படியா இருந்தாலும் எப்படி தாயா பிறந்தீங்க? அடியே நான் பிறந்த ரகசியம் என்ன? என்ன? நான் எப்படி பிறந்தவள்? எப்படி சொல்றேன். ஆமாண்ட தேவாதி தேவர் கொடி கதையை ஓட்டுனா காலையில கொண்டு போய் பேக்கரியில போய் விற்பாங்க, டீ பண்ணி வைக்கிற மாதிரி. அப்படி பார்க்கடல் பாடுபாகும், அவதிகரை மலையை மத்தாகும். சரி. ஆதிசேஷக்க பாம்பாக கயிறாக வைத்து ஒரு பக்க தேவர்கள், சரி, ஒரு பக்க அசுரர்கள் இருவரும் சேர்ந்து அமிர்தம் கிடைத்தார்களாம். சரி. அந்த அமிர்தத்திலே எண்ணற்ற மதுர்கள் பிறந்தோம். ஆகட்டும். அதுல நாங்க 7 கன்னிமார்கள் நாங்க பிறந்தோம். அப்படி 7 கன்னிமார்கள் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு என்னென்ன வேலை? அடியே ஓய்
நூறு மார்க்குமாக ஆ, மாதம் ஒரு முறை வருடம் ஒரு முறை சரி. இதோ உலகத்தை சென்று குளக்கரையில் நீராடி சரி. விளையாடுவது பழக்கம். அதனால நீ போலாமா, நடந்த போலாமா? ஆமா, அதனால என் தங்காளி வார்த்தை இருக்கின்றான், அப்படியே அடுத்து கொண்டு வா. உங்க தங்கச்சி ஒல்லியா இருப்பாளா? நல்லா இருப்பாடா, அழகா இருப்பாளா? 6 அடி சந்தன கட்ட மாதிரி. அடியே அதோட தம்பி பாக்குற மேட்டூர் 16 ஓடுறேன் விளக்கமா போயிடும். அக்கா தங்கா அழைத்தீர்களா? ஆமா, சொல்லுங்கள். ஆனா நம்மளுக்கு என்ன வழக்கம்? மாதம் ஒரு முறை வருடம் ஒரு முறை உலகம் சென்று இதோ உலகத்துல உலக்கரையில் நீடாடி விளையாடி விட்டு வருவது வழக்கம். உலகம் புதுமையை பார்க்க போறான்னு சொல்றீங்க? ஆமா அக்கா, போன டைம் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, இந்த டைம்னால என்ன மறக்காம கூட்டிட்டு போங்க அக்கா. படி போலாம். போலாம். குளக்கரையில அக்கா நான் குளத்துல மேல ஏறி குளக்கரையில மேல ஏறி குளத்துல அப்படி திப்ப கூதி குதிக்கணுங்க. சரி குளிச்சுட்டு நாம இப்ப என்ன பண்ணலாம்? அடியே அக்கா விளையாடலாமா? அக்கா விளையாடலாம். அக்கா அடியே அக்கா எனக்கு இந்த குளக்கரையில நீராடி விட்டு நம்ம எல்லாம் விளையாண்டோம்ல, விளையாண்ட ஒண்ணு எனக்கு அண்ணன் தோல அவரு பசிக்குது. எனக்கு ஏதாவது பல நாளும் வாங்கி கூட அக்கா பசிக்குது. பழம் பெரிய பழம் இருக்குது உள்ள. நீ மூடுற வாய ஒரு சிப்பு இருக்குது கடிச்சு போய் கம்மிடுற. அடியே அக்கா குளக்கரையில நீராடினோம், விளையாடினோம், பசியாகப்பட்டது ஏற்பட்ட விட்டது. பசியா இருக்குது, நம்ம சாப்பாடு இல்ல. ஆனா சரி அதோ அங்க தெரிகின்றது பாரு. ஆமா ஏதோ ஒரு குடிசை அரண்மனை மாதிரி ஏதோ தெரியுதக்கா. ஆமா அங்க போனா நம்மளுக்கு சாதகம் கிடைக்கும், அவசியத்தை இருக்கலாம். அக்கா எனக்கு கூட்டிட்டு போங்கக்கா. படி போடா போலாம். அம்மா அம்மா ஆணியம்மா அரண்மனையில் ஏதோ ஒரு பெண்கள் சத்தம் கேட்கிறது. யார் என்று போய் பார்க்கலாமே? வாருங்கள் அம்மா, வாருங்கள். தாயே வாருங்கள். இருந்தாலும் எங்களுடைய அரண்மனை தேடி வந்திருக்கிறீர்களே, நீங்கள் யாரம்மா? தெய்வலோகத்தை கன்னிமார்களா? தங்கள் திருவடி பொறுப்பாத கமலங்களுக்கு மல்லிகை முள்ளிகை வாச்சி கோத்து மத்தாரம் என்று சொல்லக்கூடிய பல ஜாதி மலர்களா படித்து வந்து உங்கள் திருவடி கமலங்களுக்கு நான் மறுபடி பணிந்தேன் தாய். என்று சுகமாடு வந்திருப்பார். இருந்தாலும் அரண்மனை தேடி வந்த காரணம் என்ன தெரியுமா? அம்மா எங்களுடைய அரண்மனை தேடி வந்திருக்கிறீர்களே, ஏது விஷயம், என்ன காரணம் தாயே? நாங்க வந்த விஷயத்தை கேட்டது கொடுப்பாயா?
கேட்டதெல்லாம் கொடுப்பேன். அப்படியா? ஆ. அம்மா, எங்களுக்கு பசியா இருக்கின்றது, எங்களுக்கு சாப்பிட வேண்டும். ஓஹோ, ஆனால் தெய்வலோகத்தை கன்னிமார்களே, என்னுடைய அரண்மனை தேடி வந்திருக்கிறீங்க, அதுவும் சாப்பாட்டுக்கு வந்திருக்கிறீங்க. தெய்வலோகத்தை கன்னிமார்களே, எங்களுடைய அரண்மனையில் நீங்கள் சாப்பிடுவது நான் பாக்கியம் செய்தவள், நான் புண்ணியம் செய்தவள். அதனால நீங்க அமருங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வருகிறேன். காய் கொண்டு கொண்டு போடுங்க. போட்டு போடியா? ఏమరా నువ్వు ఇల్లు ఉండవు కుక్క దగ్గర పూకిన బాయా అది గమ్మని ఉండ్రా ஏமா అది కూర్చున్నాప్రా அம்மா அக்கா பாசிக்குது சாப்பிடலாம். ஆனாலம்மா தெய்வலோகத்தை கன்னிமார்களே, என்னுடைய அரண்மனையை தேடி சாப்பாடு தெய்வலோகத்தை கன்னிமார்களே, என்னுடைய அரண்மனையை தேடி வந்திருக்கிறீங்க. பசி என்று வந்தவர்களுக்கு நான் புசி என்று நான் சாப்பாடு போட்டுதான் என்னுடைய வழக்கம். அதனால
இப்பொழுது அரண்மனையை தேடி வந்திருக்கிறீங்க. நான் என்னுடைய அரண்மனையில நீங்க கை நனைப்பது நான் புண்ணியம் செய்தவள், நான் பாக்கியம் செய்தவள். அதனால அம்மா உங்களுக்கு நான் பாலால உணவு வச்சு பச்சரிச்சு சாதப்பட்டு நெய்யால உணவு வைத்து நான் நேத்திரமா கொண்டு வந்திருக்கிறேன். சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க தாயே, சாப்பிடுங்க. தளவாழ இட்டு பக்குமா சாதங்கள் சமைத்து எங்களுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அக்கா நூல் தாதமா நூல் இது ஏதோ எழுந்து சாமிங்களா? அம்மா சாதங்களை இருக்கின்றார். நாங்க சாப்பிடுறதா இருந்தா ஒரு விபத்தனை என்னம்மா அரமனையில ஒரு குழந்தை இருந்தா கூப்பிடு, ஒரு பிடி சாதத்தை கொடுத்து விட்டு சாப்பிடுறது எங்களுக்கு வழக்கம். அம்மா கூப்பிடு. இந்த தெய்வலோகத்தை கன்னிமார்கள் ஒரு பிடி சாதத்தை ஒரு குழந்தை கையில கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன், அதுதான் எங்களுடைய வழக்கம் அப்படின்னு சொல்றீங்க. அம்மா எங்க அரண்மனையில குழந்தை இல்லையம்மா. குழந்தை இல்லையா? பாடசாலைக்கு சென்றிருக்கின்றானா? என் மகனாகப்பட்டவன் பாடசாலைக்கு செல்லவில்லை தாயே. இவன் விளையாட சென்றிருக்கிறானா? என் பாலகன் விளையாடவும் செல்லவில்லை தாயே. உறவினர் வீட்டுக்கு சென்றிருக்கின்றானா? உறவினர் வீட்டுக்கு செல்லவில்லை அம்மா. இல்ல வேற எங்காவது குருகுலத்திற்கு சென்றிருக்கிறானா? இல்லை என்று சொல்கின்றாயே. உனக்கு குழந்தை இருக்குதா இல்லையா? அம்மா இந்த பாவியாகப்பட்டவனுக்கு இவ்வளவு வயதான காலத்திலேயோ அந்த வானத்திலே கருவு ஒட்டினாலோ இந்த பாவி அங்கத்துல எனக்கு கருவு ஒட்டவில்லை தாயே. அதனால எங்க அரண்மனையில எனக்கு எந்த ஒரு குழந்தை இல்லாத பாவி நானு. நீங்க சாப்பிடுங்க அம்மா, நீங்க சாப்பிடுங்க. ஒரு மாதம் 2 மாதம் மாதமா இருந்து வாதமாய் போயிருக்கிறாயா? நான் 1 மாதம் 2 மாதம் இருந்து நான் போனதே இல்லையம்மா. வானத்தில கருவண்டினாலும் அங்கத்துல கருவ வேண்டவில்லை இல்லையம்மா. அடியே ஐயோ 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 நாங்களும் ஒரு தேவ கண்ணில ஒரு குழந்தை இல்லாத கொட்டி வருடி காக்காதவடி பூக்காதவடி வெள்ளிக்கிழமை பிறந்த கொல்லிக்கணி சக்காலத்து நீயே ஏண்டி ஒரு புல்லாத வீட்டுல நாங்க கை நினைச்சா ஒரு புழு சின்னத்துக்கு சமம் ஏண்டி பெரு பாவ செய்ய எங்களுக்கு ஆளாக்கி விட்டு சண்டாடி சதிகாரி சண்டாடி சதிகாரி பாதி. ஐயோ என்ன பொல்லல்லாத பாவி அன்றே.
வீட்டுல சாப்பிட்டா புழுவோடு ஒன்று என்று சொல்லி இந்த பாவியாகப்பட்டவளை அடிக்கிறீர்களே, இந்த பாவிக்கு எனக்கு புள்ளை இல்லை அம்மா, அதற்கு நான் என்ன செய்வேன்? அதற்காக இப்படி அடிக்கிறீர்களே, இது நீதி ஆகுமா, நியாயம் ஆகுமா, தர்மம் ஆகுமா? தாயே, குழந்தையா இல்லைன்னு சொல்றேன்ல, குழந்தை இல்லைன்னா எங்களுக்கு என்னத்துக்கு சோறு போட்ட சரியா? அது காக்காத வரடி எங்களுக்கு சாதுகள் எழலாமா? இந்த பாவங்கள் நீ செய்யலாமா? தாயே, என் அரண்மனையை தேடி வந்தீர்கள், அதற்காக இந்த பாவியாகப்பட்டவன் சோறு போட்டது ஒரு குற்றமா? பிள்ளைலாத வீட்டுல சாப்பிட்டா புழுவோடு என்று சொல்லி இந்த கொடுமைகளை நீங்கள் செய்யலாகும். வேண்டாம், பசுவாட வந்தோம், பெருத்த பாவம் செய்து விட்டார். அம்மா, என்ன காக்காத வரடி என்று அம்மா, இந்த வையகமா நீங்க பேசாதோடியே. பூக்காத பாவி என்று அம்மா, என்ன பூலகமா என்ன பேசாதோடியே. ஐயோ, அது தட்டுறப்பா சோறு இருந்தா அம்மா, அந்த சோறு அள்ளி தின்ன எனக்கு ஒரு மைந்தன் இல்ல. அம்மா, எங்க அரண்மனையில வாசலில அம்மா, அழகான கோலமிட்ட இந்த பாவிக்கு எனக்கு கோலளிக்க ஒரு குழந்தை இல்லை.
அந்த பாவிக்கு எனக்கு மண்ணு தள்ள ஒரு புள்ள இல்ல. எம்மா நான் செத்து நல்ல நான் மடிந்த எம்மா எனக்கு கொல்லி வைக்க ஒரு குழந்தை இல்லை. எம்மாட ஒரு பெண்ணா பிறந்து பாவ எம்மாட ஒரு குழந்தை இல்லாத ஒரு பாவியான எம்மா எம்மா எனக்கு ஒரு மகனா பிறந்திருந்த எம்மா எனக்கு கோடி கொடவடிப்பா என் மகன் எனக்கு கொட்டு போல கை கொடுப்பா. ஐயோ பொட்டிருந்து பூவிருந்து புண்ணியமில்ல. எம்மா புண்ணியமில்ல. எம்மா கட்டி வைத்த கோயிலிலே இங்க சாமியே இல்லை. என்னை காக்காத வருடி என்று வையகமோ பேச வேண்டாம். என்னை பூக்காத மலடி என்று இந்த பூலகமா பேச வேண்டாம். அம்மா என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, எங்க வீடு தேடி வந்துட்டீங்க சோறுன்னு. என் வீட்டுல நீங்க சாப்பிட்டு தான் போகணும் தாயே. மறுபடியும் பாத்தியா பிள்ளை இல்லைன்னு சொல்லிவிட்டு போட்டு எங்களை பெருத்த பாவம் செய்து விட்டாய். மறுபடியும் சாப்பிடுன்னு சொல்றியே, எவ்வளவு ஆளும் இருக்கும். இருந்தாலும் இதுக்கு மேல 5 நிமிடம் கூட உன் வாசல் நாங்க நிக்கிறதுக்கு நின்னா கூட எங்களுக்கு பாவம் வந்து சேரும்.
5 நிமிஷம் கூட உன் வாசல் நின்னா கூட எங்களுக்கு பாவம் எங்களுக்கு பெருத்த பாவம் வந்துடும். அதனால வாசல்ல ஒரு நிமிஷம் இனிமேல் நிக்க மாட்டோம். நாங்க கிளம்புறோம். உன் காலை மூடி வாங்க. நாங்க போறோம். போகும் தருவாயில ஆமா அறியாத புத்திரனை தவறு செய்து விட்டார். தெரியல. எங்களை போல நீயும் ஒரு பெண்ணுதான். இருந்தாலும் எங்களுக்கு மனசு இருக்குது. கடைசியாக ஒரு முறை நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கின்றேன். உன் கடவுளும் நீயும் கைலக்கரை சென்று அந்த ஈசனை நோக்கி தவம் இருங்க. உனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். கண்டிப்பா. அப்படியே ஆமா நீங்க போடவில்லை என்றாலும் போட தகுந்த வீடு வந்து கட்டுறீங்க. அடுத்த அடிச்சாலும் அடிச்சிட்டோம். இருந்தாலும் இதுக்கு ஒரு வழியும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்க. இதான் கடைசி முறை அம்மா. இந்த வயதான காலத்துல அந்த சிவனை நோக்கி கடவுள் மன தவம் இருப்போம். எங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சா நாங்க உயிரோடு இருக்கிறோம். இல்லன்னா நாங்க செத்துடுறோம். ஈசனை நோக்கி தவம் இருங்க. எப்படி இருந்தாலும் உனக்கு வரம் பிள்ளை வரம் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். நாங்க சென்று வருகின்றோம். கணவன் மனைவி இருவரும் சிவனாரை நோக்கி தவம் இருங்க. கண்டிப்பா புத்திர பாக்கியம் உண்டு. ஆகட்டும் தாயே, பார்த்து பத்திரமா போங்க. சின்ன குட்டி பாலத்தான பெருகி வண்டி அடிச்சிருப்போம். வண்டி அடிக்குதா? என்ன நீ சாபம் கொடுக்குறியா? அப்ப என்ன வண்டி பத்திரமா போகணும்னு சொன்னது ஒரு தப்பா? நீ மேட்டூருக்கு பத்திரமா போமா. சாபம் கொடுக்குறியா? சாபம் கொடுப்பா. நீ அங்க வழிக்கு பார்த்து பத்திரமா போ. உன்னிடத்துல விட பெற்று தேவலோகம் போன தேவலோகத்துல பிள்ளை இல்லாத படும்பாவி தேவர் சபையில இடம் உண்டா அப்படின்னு இல்லை. தன்னை பேசல என்ன தேவர் சபையை விட்டு தள்ளிட்டாங்க. அங்கேயே பங்கப்பட்டு வந்தேன். இனிமேல இந்த மண்ணுலகில வாழ்வதை விட நாம இரவு நாள் இறப்பதே உண்மையாகும் தேவி. நீ தேவலோகத்துல பங்கப்பட்டு வந்தா நான் அரண்மனையில நான் பங்கப்பட்டு நின்றேன் சுவாமி. என்ன தேவி பண்ண? நீ தேவலோகம் செல்லும் வேளையில தேவலோகத்து கன்னிமார்கள் வந்தார்கள். பசி என்று வந்தவர்களுக்கு புசி என்று அன்னத்தை தீட்டேன். அப்பொழுது அந்த தேவ கன்னிகள் உரைத்தார்கள், நாங்க ஒரு புடி சாதத்தை சாப்பிடுவதாக இருந்தாலும் ஒரு குழந்தை கையில ஒரு புடி நாங்க சாதத்தை கொடுத்து விட்டுதான் அன்னத்தை அருந்துவோம் என்று உரைத்தார். அப்பொழுது என்னிடம் அரண்மனையில குழந்தை இல்லை என்று உரைத்தேன். 1 மாதம் 2 மாதாவது இருந்து சென்றாயே என்று உரைத்தார். நான் 1 மாதமும் 2 மாதமும் இருந்து போகவில்லை தாயே என்று உரைத்தேன். மனங்கட்டவளே, ஒரு பிள்ளைல்லாத வீட்டுல சாப்பிட்டா புழுவோடு ஒன்று பெருத்த பாவம் செய்து விட்டாய் என்று சொல்லி என்னை அடியாத அடி அடித்து என்னை பக்கம் செய்து விட்டாரே சாமி. இதுக்கு மேல நம்ம வாழ்வதை விட இந்த மண்ணுக்கே இறையாவது நியாயமாகும் தேவி. சுவாமி பொறுமை சுவாமி. ஏது வார்த்தை இது? இப்படி பங்கப்பட்டு வாழக்கூடாது. கொலையா? ஏன் இந்த விபரீத முடிவு சுவாமி? அந்த பெண்களாகப்பட்டவர்கள் அடித்ததும் இல்லாமல் நம்மளுக்கு கடைசியில் ஒரு வார்த்தையை உரைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். எப்படி என்றால், ஆனால் பெண்ணே, நீங்க பிள்ளை இல்லாத காரணத்தா இப்படி அவதிப்பட்டு நிக்கிறீங்க. ஆனால் கடைசி முறையாக இதுதான் கடைசி. நீங்க வெள்ளைங்கிரிக்கு சென்று கடூரமான தவம் இருந்தால் நிச்சயமாக உனக்கு குழந்தை பிறக்கும் என்று வரத்து அளித்து விட்டு சென்றிருக்கிறார். அதனால இதுதாங்க நம்மளுக்கு கடைசி ஆசை. எப்படி என்றால், நீங்க கடூரமான தவம் இருக்க வேண்டும். சிவபெருமான நோக்கி நம்மளுக்கு ஒரு புள்ள வர வேணும்.
அப்படி என்று சொல்லி கடூர்பட தவம் இருக்கலாம். அந்த சிவபெருமானுடைய அருள் கிடைத்து நம்மளுக்கு புத்திர பாக்கியம் கிடைத்தால் நம்ம உயிரோட வாழலாம். இல்லை என்றால் அந்த சிவபெருமானுடைய கதி என்று அவர் பாதத்தில் மாண்டு மடிந்து விடலாம். சுவாமியே தேவியா ஏனச்சந்திரா, சுவாமி உனக்கோ வயசு 60, எனக்கு 80 போக காலம். இப்ப போய் ஈசன் இடத்துல வரம் வாங்கி இது நிலைக்குமா தேவி? சுவாமி கடைசியாச்சு அல்லவா, உன் மனைவியுடைய வார்த்தையை கேளுங்க. என்னைக்கும் கொண்டாடி பேச்ச கேட்டவங்க புலனாசம் ஆனது கிடையாது. இது ஒரு கடைசி ஆசைங்க, என் வார்த்தையை கேளுங்க. அப்படி என்றால் நான் கைலாயம் சென்று முக்கன்தாரியாகிய 2011 நேத்திரவட்ட பரமேஸ்வரன் இடத்துல கடோரமான தவம் இருந்து அவரிடத்துல வரம் கேட்கின்றேன். அப்படி வரம் கொடுக்க தவிர்ந்தனால் நாம வாழக்கூடாது. தேவி சுவாமி, நான் கைலாயம் போய் வரேன். அப்படியே சற்று வரும். ஆகட்டும். எதற்காக இப்படி வெள்ளிங்கரி அடிவாரத்தில் கண்களை மூடி கரங்களை நீட்டி செவல்களை அடைத்து கடூரமான தவத்தில் இருக்கின்றாயே. ஓம் சிவாயா சிவாய என்று இடைவிடாத தவங்களை செய்கின்றாயே. எதற்காக தவம் செய்கிறாய்? நீ யாரு? எந்த ஊர்? சிவசிவா, உச்சத தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என் பேர் மிருகண்டயிரு. இந்த மிருகண்டயிர மனமுடிந்தவர் பர்சாவதில் சொல்லப்பட்ட நேனச்சவுந்தரால மனமுடிந்து நீண்ட காலமாக எனக்கு புத்திர சந்தானம் இல்ல. இந்த வானத்திலேயே கருவூட்டினாலும் என் தேவியினுடைய அங்கத்திலே கருவூட்டல சுவாமி. அதனால தேவலோகம் சென்று இந்த தேவலோகத்துல சென்று இந்த தேவர் சபையிலேயே மன்றாடிய நமக்கு ஏன் புள்ள சந்தனம் புத்திர சந்தானம் இல்லை என்று கேட்கலான்னு போன அங்கேயும் இந்த தேவலோகத்துல இடமில்ல என்று என்னை தள்ளி விட்டாங்க சுவாமி. அங்கேயே பங்கப்பட்டு நான் அங்கேயே பண்ணப்பட்ட உயிரையே இறந்தெல்லாம், அதாவது உயிரோடு இருக்கிறத விட
இந்த மண்ணோட உன்னை உயிரை மாற்றிக் கொள்ளாமன்னு நினைச்சேன். என் தேவியால் ஞானச்சந்திரா வரித்தா தெய்வ கன்னிமார் வந்தாங்க சுவாமி. பரமனையே கோரி தவம் இருந்தா நமக்கு பலன் கிடைக்கின்ற உரைத்தார். அதனால ஆண்டவா இந்த கைலாயத்துல கடோரமான தவம் இருக்கிறேன், எனக்கு பிள்ளை வரம் வேண்டும் சுவாமி. பிள்ளை இல்லாதவனுக்கு இந்த பூமியில இடம் கிடையாது. நாளை மாண்டு மடிந்தாலும் இந்த மண்ணிலே ஆனால் நீ சொர்க்கத்தை அடைய முடியாது. ஆனால் மாண்டாலும் மடிவேன், மகாதேவன் பாதத்திலே செத்தாலும் சாகுவேன் என்ற சிவனாருடைய பாதத்திலே எனக்கு பிள்ளை வர வேண்டும் என்று கேட்கிறாய். ஆனால் பக்தனே நீ ஆனால் உன் கோபங்களும் உன் வீரங்களும் உன்னுடைய பராக்கிரங்களும் நான் பார்த்தேன். எதனால உனக்கு குழந்தை வரமில்லை? சாமி என்று கண்டவரெல்லாம் நீ கல் என்று சொன்னவன் தானே. அதனால உனக்கு நீண்ட நாளாக நான் புத்திர சந்தானத்தை நான் கொடுக்கவில்லை. உன் தேவியாளாகிய ஆனால் மருத்தாவதியை நீ திருமணத்தை செய்து அவளுடைய ஞானத்தால் உனக்கு ஞானங்கள் பிறந்து ஆனால் இன்றுதான் உனக்கு தெய்வம் என்று தெரிந்திருக்கிறது. ஆனால் தெய்வம் என்று தெரிந்த பிறகு உனக்கு ஞானம் பிறந்தபடினால் அவளுக்கு ஞான சமுதிராய் என்று பெயரானது. உனக்கு மிருகண்ட ரிஷி என்றும் உனக்கு பெயராயிற்று. ஆனால் இருந்தாலும் தெய்வத்தை தேடி நாடி வந்த பிறகு ஆனால் என்றும் வீண் போனது கிடையாது என்று சொல்வார்கள். என்னை தேடி வந்தாய் அல்லவா? ஆனால் உனக்கு மகனாக நான் பிறக்க செய்கிறேன். மனநீதி சோழனானவன் ஒரு நாள் என்ன செய்தான்? மனநீதி சோழனானவன் ஆராய்ச்சி மணி கட்டி யார் ஒரு தவறு செய்தாலும் ஆராய்ச்சி மணியை பிடித்து அடித்து விட்டால் தவறு செய்தவர்களை தண்டிப்பாராம். அதுபோல் ஆனால் அவருடைய அந்த மனநீதி சோழன் வீதி விலங்கனாக பிறக்கிறான். மனநீதி சோழனுக்கு அப்ப வீதி விலங்கனாக பிறக்கின்ற போது ஒரு கன்று மாலை தேர விட்டு அந்த கன்றை கொண்டு விடுகிறார். யாரு? அந்த நீதி விலங்கம். அப்படி கொன்றபடினால் அந்த மனநீதி சோழன் அந்த மாடானது அந்த பசுவானது அந்த ஆராய்ச்சி மணியை ஐயோ என் கன்றை கொன்று விட்டான் என்று அந்த பசுவானது வாய் பேசாத ஜீவங்கள் வந்து பிடித்து ஆராய்ச்சி மணியை அடித்தது. அங்கிருந்து வந்து பார்த்தான் மனநீதி சோழனானவன் தன்னுடைய மகனுக்கு இருந்தாலும் தண்டனை கொடுத்துதானே ஆக வேண்டும். நீதி தவறாத மன்னன் அல்லவா? அப்படி என்று ஆனால் அவர் மீதிலே அவனை படுக்க வைத்து தேரை அவர் மீதிலே ஏற்றி கொண்டு விட்டார். அப்பொழுதுதான் சிவசிவா சிவசிவா என்னை தந்தை நான் எந்த தவறும் செய்யவில்லையே, என்னை பிறக்க வைத்து நான் எப்படி மறுபிறவி எடுப்பேனா, ஏன் என் தயனுக்கு மகனாக பிறந்தேன் என்று அழுதார். என்னை தவங்களை செய்தார். உனக்கென்று ஒரு பிறவி இருக்கிறப்பா, நான் தருகிறேன் என்று சொல்லியிருந்தேன். அவனால் உனக்கு நான் மகனாக நான் பிறக்க செய்கிறேன். ஆனால் பாலகா நீ என்ன செய்ய வேண்டும்? ஆனால் மிருகனுடைய மனைவி வயிற்றிலே நீ மகனாக பிறக்க வேண்டும் என்ன சொல்கிறாய்? எத்தனை பிறகுகள் போன்னு சொன்ன மறுபடி போடணும் கடவுள் வான்னு சொன்னா நான் வந்து விட்டான். எத்தனை பிறகுலாம் எடுத்து நான் மாண்டு மாண்டு மடித்து மறுபடியும் உயிர் பெற்று வந்தேன். இப்பிறவில் நான் போனால் வரமாட்டேன், வந்தா போக மாட்டேன். அப்படி இல்லை என்றால் உன் பாதத்தில் தஞ்சம் அடைகின்றேன் சுவாமி. அப்படியா? ஆனால் போனால் வரமாட்டேன், வந்தால் போக மாட்டேன். அதுதான் உன்னுடைய கடமை. எத்தனை பிறவியில் எடுத்தாலும் ஆனால் நீ வா என்றால் வந்து விடுகிறேன், போய் என்றால் போய் விடுகிறேன். இன்று போனால் வரமாட்டேன் என்று சொல்கிறாய். அப்படியே போ. இதோ உனக்கு நான் புத்திர சந்தானத்தை கொடுக்கின்றேன். எனக்கு புத்திர சந்தானம் கொடுத்ததுனால ஆண்டவா உனக்கு எப்படி கொடுத்திருக்கின்றேன் தெரியுமா? ஆனால் 100 ஆயில்லை உனக்கு உத்தர சந்தானம் வேண்டும் என்றால் ஊமை பேடு செவிடு இப்படி சொல்ல குழந்தையாக கொடுத்தால் 100 ஆயிலை பணத்திலே கொடுப்பேன். இல்லை என்றால் அழகுள்ள பாலகனாக வேண்டும் என்றால் அவனுக்கு ஆயுள் 16 தான். செவிடு குருடு இப்படி எல்லாம் நான் கடைசி காலம் ஆகி போச்சு. எனக்கோ வயசு 80 ஆகி போச்சு. அதனால இதெல்லாம் நான் கண்ணுல பார்த்து கடைசி காலத்துல பிள்ளை ஒரு பரம் இழுத்துட்டு இருக்க தாய் தந்தை இறந்த பிறகு நான் வச்சிருந்தேன் பிள்ளை பெற்று என்ன பயணம் சுவாமி? 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்வி ஞானங்களை கற்று உடந்த குழந்தை. எனக்கு 16 வயசுமே இருந்தா கூட
அதாவது நான் என்னுடைய மகனை பார்த்துட்டு நாங்க அவனுக்கு முன்ன நாங்க உடன்கட்டை ஏறிடுறோம் சாமி. அப்படியா? நான் வரம் கொடுத்ததுதான். ஆனா அழகுள்ள பாலகனாக இருக்க வேண்டும். ஆயில் 16 இருந்தாலும் பரவாயில்ல, அவன் அழகுள்ள பாலகனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எனக்கு குழந்தா வேணும் அப்படி என்று சொல்கிறாயே. ஆனால் அவனுக்கு 16 ஆயுள் முடிந்தவுடனே அவனுக்கு ஆயுஷ் முடிந்துவிடும். என்னை பற்றி குற்றங்களை சொல்லாத சுவாமி. அதுக்கு முன்பதாக நாங்க இறந்துருவோமே. அப்படியா? அதனால மகன் எப்படி தான் இருக்கட்டும். எங்களுக்கு தேவை பிள்ளைய பார்க்கணும். சரியப்பா, நான் கொடுத்து விட்டேன் வரம். நான் மலையேற போகிறேன். சாமி மலைக்க போறீங்க? ஆமா. ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் சாமி. நீ மலைக்கு போவாதீங்க. என்ன சாமி பாலமலை ஏறியா? தேவியா ஏய் இங்க பாரு, என்கிட்ட பெரிய மனுஷன் இருந்தாலும் தேவடியான்னு கூப்பிடாத. எங்கந்திரா கொண்டு வந்தீங்க அளவுல? பெண்ணே சுவாமி தேவி, சிவனை கோரி கடவுர் மன தவம் இருந்து இந்த தவ பலத்தை நான் வர செய்ய எனக்கு வரமா தந்தார். தேவி சுவாமி, இதோ சிவனார் உனக்கு காட்சி அளித்து புத்திரவாக்கி தந்திருக்கிறாரா? ஆகட்டும் சுவாமி. போலாமா அரமனைக்கு? இந்த கடியாகப்பட்டதை சாப்பிட்டு வருகிறேன். அந்த ஈசனார் கொடுத்த வரம் நம்மளுக்கு படைத்தது அழகாக ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. தேவி சுவாமி, தவமா தவம் இருந்து இந்த தவ பலத்தினால் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து. ஆமாங்க. அதனால நம்மளுக்கு ரொம்ப வருஷமா இருந்து நம்மளுக்கு குழந்தை இல்ல. ஆனா இந்த குழந்தை நம்ம தவத்தால் பிறந்ததுனால் இந்த குழந்தைக்கு ஒரு அழகான ஒரு பேர் ஒண்ணு வைங்க. தேவி என்ன பேர் வைக்கலாம்? ஒரே நைட்ல சொன்ன குழந்தை பிறந்துச்சா? சட்டாலா டேய், பல வருஷம் ஆகி போச்சுடா. எப்போது சனமரத்து கொடுத்துருப்பா. தோல் குஞ்சு பக்தினால வாய் மர்ம வாயன்ட்டுக்கிறோம். வாய திறந்துக்கிற வாய கடதாயிட்டு அந்த பையனுக்கு. ஆமாடா, என் பையனுக்கு அப்படித்தானே திறந்து வாய் தட்ட போறேன். பெண்ணே, சுவாமி, இந்த குழந்தைக்கு ஒரு அழகான பேர் வைக்கணும். இந்த பக்தியிலேயே தவம் இருந்ததுனாலும் என்னடா பேர் வைக்கிற? இந்த பையன் மவுச்சாடு பாரு என்ன மாதிரி இருக்குது. காலையே வச்சு மூஞ்ச கொண்டு போய் போடுறாங்கடா பெப்புகாட்டு. சுவாமி, இந்த பரமனுடைய வரத்தினால இந்த குழந்தையை பெற்றதனால் தேவி மார்கண்டா என்று பேர் வைப்போம். இதோ நம்ம ரொம்ப வருஷமா நம்ம குழந்தை இல்ல நம்மளுக்கு. அதனால இந்த பரமனை கோரி கடவுள் மேல தவம் இருந்து இந்த பரமனுடைய அருளால் கிடைத்ததுனால இந்த குழந்தை இவனுக்கு பாலா மாறுகண்டன் என்று பெயர் சூட்டுகிறேன். சுவாமி, நம்மளுடைய மகனாகப்பட்டவனுக்கு பாலா மாறுகண்டன் என்று பெயர் வைத்தோம். இந்த பையனை நான் சீனி சிறுக்கு எடுத்து செங்காரமா பொட்டு வச்சு என் பையனை கூட்டிட்டு வர பாரு. அதே சமயத்தில் சபைக்கு தருவார்.
கழுத காமோதர் ராகம். நான் இன்னைக்கு என்ன வேணா பேசிக்கலாம். அப்படியா? ஏன்னா அடிக்க மாட்டாரு. ஏன்னா நீ அந்த மாதிரி சின்ன பையன் இல்லையா? சின்ன பையன் இல்லையா? நீ இந்த பையன் பொக்கறதுக்குள்ள என்னென்ன பாடுபட்டு நம்ம. அப்படியா? சின்ன பையனாலும் சின்ன பையனுக்கு கோவம் வரல. சின்ன பையன் அவரான வார்த்தை பேசினா எல்லாத்துக்கும் கோவம் வரும். ஆமா, சின்ன பையனுக்கு கோவம் வந்து சப்பு. பால் குடிக்க சொல்றான். குட்டி பால். என்ன சின்ன பையன் வயசு 16 பருவம் 8 ஜோடு ஆளுமே அடிக்கக்கூடிய வயசு அது 16 வயசு. நீ அவனுக்கு வந்து குத்தி காட்டுறான். சின்ன பையன் 7 வருஷம் 8 வருஷம் சின்ன 16 வருஷம். இப்பதானே குழந்தை வந்து அதுக்கு இத்தாஜோட மந்திரி மகரமுத்து சாணி காலைல 5 மணிக்கு மேல போடு. சாணி ஒதுக்கிட்டுப்பா. போடாங்க. சாணியா போடு. நான் தான் சொல்றேன். அப்ப நீ வராங்க. ஆமா மண்ட குலப்பேரன மதம் கொண்ட பூண்டை என்ன சொல்றீங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? கோமாளி வந்து வேற எங்க அடிச்சாங்க. தவறான வார்த்தை பேசலாமா? அல்லடா பிரதகாமியம். என்ன ஆனா வேஷம் மரத்து முன்னாடி கேட்கணும். என்னது கேட்ட? இப்ப விடியகாலம் 5 மணிக்கு வேஷம் போட்டு வந்து அதை உரைத்து படி அடங்க கால் ஓடி வர மாட்டேன் உடஞ்சு போச்சா? எந்திரி மேல. நான் கேட்கின்ற கேள்விக்கு அச்சம் மடம் ஞானம் பையம் பயர்ப்பணம். அச்சா பொழுத்தாக்கு வர கழுத்தாக்கு பொண்டாட்டி பிடிச்சி வந்தாக்கு. அச்சம் மடம் ஞானம் பையம் பயர்ப்பணம் சொல்லக்கூடிய 5 பஞ்சபூதங்களை நெஞ்சில் வைத்து தான் என்றாக ஜாக்கிரதை விட்டு என் அருகாமல் நின்று மிகவும் ஜாக்கிரதையுடன் கேட்க வேண்டும். என்ன பண்ணுவ? இல்லை என்றால் உன் அங்கத்தை அனுமணமாக பிளந்து 1000 பறவைங்களுக்கு விருந்தாக்கிடுவேன். ஜாக்கிரதை. முடித்து விடுவாய் சாமி. இந்த அங்கத்தை அனுமணமாக பிளந்து பறக்கிற பறவைக்கு வந்து விருந்தாக்கிறோம்னு சொல்றீங்க. இடுப்புக்கு மேல நீங்க கூட பொதிச்சு விடுங்க. ஆனா இடுப்புக்கு கீழே என் பொண்டாட்டிக்கு உகந்த பொருள் ஒண்ணு இருக்குது. உன் மனைவிக்கு உகந்த பொருள் என்று ஒரு தாயி. முத்தா? முத்தோட பெருசுங்க. இல்ல பவளமா? பவளத்தோட பெருசு. இல்ல வைடு ரூபமா? அதோட பெருசு. இல்ல கோமே அதகமா? அதேதான் கோமி உருத்தம். அக்கா சின்ன பையனுக்கு டீ கொடுத்துருங்க. நண்பா, நாட்டுக்கு நாடு இந்நகரத்தின் பெயர் இதா? இத்தனை இதுக்கு பாடு வேறு எட்டி கட்டு மாதிரி. உங்களால தானே அடித்து சாவரும். நாடகத்தில் நான் யார் என் பெயர் சொல்கிறேன். ஜமல் கொடுத்து கேட்க வேண்டும். சித்திர வடிவமுள்ள சிவன்
நண்பா, ஓய் என் பெயர் உனக்கு புரிந்ததா என்ன? என்ன கேள்வி? வீராதி வீரன், அட வீராதி வீரன். வீராதி வீரன், சிக்கெங்க புகழ் பெற்ற அடடே. சிவன் அருளால் பிறந்த ஆ. உங்களுடைய பெயர்? மார்கண்ட பாலே. அட பால மார்கண்டன். பால மார்கண்டனே. அப்படி பாவம் மாறுகின்றன இருப்பினும் இன்னும் உயிரின் மேலான நம்ம அன்பு சொந்தங்கள். ஆமா. நாம யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது. இல்ல இவ்வளவு கடன் வாங்கிக்கிறல, அந்த கடன்ல எப்ப கட்டுவா? ஸ்ரீலைனூர்ல இவங்க குடும்பத்துக்கு சேர்ந்த தங்கம், இன்னும் வெள்ளையன், அப்படி மாமா, அப்படி மாமா, எல்லாமே எங்க மாமார் தான். எங்க தாத்தமாரெல்லாம் அவங்க கிட்ட வேலைக்கு இருந்தவங்க. அப்ப ஆமா, சாப்பிடறதுக்கு சாதலைன்னா அவங்க அம்மா கொண்டு வந்து எங்க கூட தேடி கொடுத்துட்டு போவோம். இருந்தாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் உயிர் போற நேரத்துக்கு உப்பு தண்ணி ஊத்துறவங்கள தான் நினைக்கிறோமா? ஆமா. அப்பொழுது எவ்வளவு ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அப்ப நாங்க நம்மளாம் பிறக்காத்துக்குன்னா அவங்க வீட்டுல தான் போவோம். தயிர் மோர் ஜாஸ்தியா. சரி. ஊருக்காருக்கு முக்கா வச்சு பேத்து கொடுப்பாங்க அந்த அம்மா. அந்த அம்மா இருக்கிறாங்க. அதெல்லாம் மாட்ட வந்து நீ எப்ப போவ? இன்னும் உயிரின் மேல அன்பு சொந்தங்கள் நம்ம வேடத்தை புகழ்ந்து உனக்கு நமக்குன்னு மட்டும் சொல்ல. என் வேடத்தை புகழ்ந்து தத்தின தத்தின தன்னான புள்ள தான தத்தின தன்னான ஒரு தத்தின தத்தின ஒரு தான தத்தின 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 தன்னான புள்ள தான தத்தின தன்னான பாம்படிச்சு புள்ள சிங்காரத்தை புள்ள வேட்டையாடி சின்ன காலத்துல பாம்படிச்சு புள்ள சிங்காரத்தை புள்ள வேட்டையாடி வேட்டையாடி வீட்டுக்கு வர எங்களை புள்ள தண்ணி கூட அனுமான வேட்டியம் ஒரு மயில் வேட்டியம் ஒரு குயில் வேட்டியம் தட்டியாடி பொண்ணு வீட்டுக்கு வர எங்களை புள்ள தண்ணி கூட வாழ்ந்ததை போயிருந்து கைகொண்டமா போயிட்டாங்க. வாழ்ந்ததை போயிருந்து பூமி பதமாயிட்டாங்க. ஹரி ஹரி அறுபத்தாறு ஆளு போன மக்கள் நல்ல அரணப்பட்ட ஆள வேணும் பெண்ணு போன மக்கள் எல்லாம் வெற்றி பெரிய குடியாக சாமாஜியம். இன்னும் மகாராஜண்ணன் அவர்கள் சரி. அந்த அம்மா தன் கணவர் இல்லை என்றால் நம்ம ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, கூடை விட்டு பிரிந்த மனம் மனித விட்டு போகவில்லை. சரி. மண்ணை விட்டு மாலை பொருத்தமில்லை மன்னவர் சொந்தமல்ல, கூரை பொருத்தமில்லை கொண்டவர் சொந்தமல்ல. ஆமா. எவ்வளவுதான் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை இல்லைனாலும் அது வாழ்க்கைக்கு இடையில. ஆமா. அதை போல் ஒரு பொண்ணு உலகத்தை கட்டி காக்கலாம், ஆனா ஆணான ஒண்ணு முடியாது. முடியாது முடியாது. கண்டரட்டன் மகாராஜன் அவர்கள் ஆமா தன் மனைவிக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து ரசிக்க வேண்டும். கிருஷ்ணாவதரப்பதும் நண்பா. ஓய் பத்து மாதம் தான் சுமந்து பெற்றெடுத்த எனது தாய்
தாயாரோ நேனச்சந்திரா தாயாரோ நேனச்சந்திரா கொள்வனிங்க பாரு பாடா மகனே யான் போய் நாட்டு மேற்கு தட்டுக்குது இவன் மாதா நாட்டுக்குது என்னை பாசத்தோடு பகிர்ந்தெடுத்த எங்க அம்மா கூத்து பக்கம் இருக்குதா என் தாயிடா அதான் அதான் அம்மாதான் கூலிங் கிளாஸ் போட்டு தூங்கிட்டே இருக்க மாட்டேங்குது உலகத்தில் பெண்ணா பிறந்தவன் அனைத்துமே ஒரு நாளைக்கு தாய் தான் என்னை பாசத்தோடு பகிர்ந்தெடுத்த 10 மாதம் 300 நாள் 7200 மணி நேரம் 4,32,000 நிமிஷம் 18,000 திசைவிட நாடியில் ஒரு தாய் அங்கத்திலே நான் பிறந்தேனே எங்க அம்மா அம்மா என் தாயோ நினைச்சு வந்தாள் யாரு ஈட்டு போடி இருக்கிறா என் தாயோ நினைச்சந்திரால் ஞானச்சந்திரா தந்தையோ மிருகண்டர் மாமுனி மிருகண்ட மாமுனி மிருகண்ட மாமுனிக்கும் ஞானச்சந்திராளுக்கும் நீங்க பாலன் மார்கண்டனாக பிறந்து நான் இருக்கக்கூடிய இருப்பிடம் எங்கே அழகான புனிதமான நன்னகரம் எந்த நகரம் அது என் நகரம் சொல்லுங்க நண்பா ஓய் என் நாடே உச்சத தேசம் உச்சத தேசம் இப்படி வாழ்ந்து வந்தாலும் உங்களுக்கு தினந்தோறும் என்ன வேலை நண்பா ஓய் தினந்தோறும் என்ன வேலை எனக்கு வாட்டர் குடிக்கிறதான் மகனும் தாயும் நல்ல தங்கான சந்திச்சு இன்னைக்குதான் ஒன்னா சந்திக்கிறாங்க நண்பா அதை நோட் பண்ணிட்டு வந்துக்கிறான் என் தாய் தந்தைகளுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் செய்து புத்திர சந்தானம் இல்லாத பாதிகளாகிவிட்டார்கள் சரி மாண்டாலும் மாண்டிடும் மகேஸ்வரன் பாதத்தில் செத்தாலும் செத்திடும் சிவன் பாதத்தில் ஆமா அப்படி என்று இருவரும் புலமைகளின் தருவாயில் என் தந்தையாருக்கு ஞாபகம் வந்து விட்டது கடைசி முறையாக ஒன்னானப்பட்ட சிவபெருமானை கோரி சரி நான் தவங்கள் இருந்து நான் புத்திர சந்தானத்தை பெற்று எடுக்க வேண்டும் என்று அவரோட வந்தார் சரி சிவபெருமானை கோரி தவங்கள் செய்தார் சிவன் காட்சி அளித்த பிரகாரம் சரி இந்த பால மார்கண்டனை பெற்றெடுத்து என்னை தினந்தோறும் எங்க அனுப்பினார்கள் பாடசாலை பாடசாலை கல்விகளை ஓத வேண்டும் சரி கருணை காட்ட வேண்டும் என்று அளிப்பிருக்கும் தருவாயில் நண்பா இந்த பாடசாலையில் என்ன நடந்தது தெரியுமா கண்ட கனவு என்ன என்று சொல்வன்
பாடங்களை ஓதும் தருவாயில் சரி எனக்கு நித்திரை ஆகிவிட்டது. சிறிது நேரம் நித்திரை நிற்கும் பொழுது தென் திசை ஆண்டு வரக்கூடிய யமன் என்னை பிடிக்கிறது போல் கனவு கண்டு அதனால என் மனசு ஒரு கலப்பமாக இருக்கின்றது. என்ற தினமாக என் தாய் தந்தைகளை பார்க்க வேண்டும். தாயார காண வேண்டும் அங்க தயனுடன் மழை நடந்து மாதாவை காண வேண்டி மகிழ்ச்சியுடன் வழி நடந்தாள். தாயாரை காண வேண்டி என் ஆசையோடு பெற்றெடுத்த அம்மா தாயி தாயி அம்மா பிள்ளை அம்மா பிள்ளை தாயி அப்படி என்றால் என்ன அம்மா தாயி அப்பா அப்பா அப்ப மேலே யாரு அப்பா சரின சரின சாமி அம்மா சரின சரின தாயி அப்பா அப்பா மல்லிகை மலர் கொண்டு மலரடி போட்டு செய்த
உங்கள் திருவடி பாதத்திற்கு மல்லிகை மல்லிகை வாசி கோங்க வந்தாரம் என்று சொல்லக்கூடிய திவை மலர்களை கொண்டு உங்கள் இருவடி திருவடி பாதத்திற்கும் அநேக கோடி வந்தனம் செய்ய தந்தையே. ஒரு தாய் தந்தை உடைய பாதத்தை படித்த உடனே ஒரு தாய் தந்தை மகனே நீ நீடூடி வாழ்ந்திருப்பாயடா அப்படி என்று மனசார வாழ்த்துவாங்க பெத்தவங்க. ஆனா உன்னை 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் நான் சுமந்தெடுத்து நீ நீடூடியா வாழடா என் மகனே என்று சொல்வதற்கு இந்த பாவிக்கு கொடுத்து வைக்கவில்லை. ஆனா என் கண்ணே ஐயோ அந்த ஈசானார் போல
அப்பா ஈசனாறு கொடுத்த வரமை இன்றுமே முடி போகின்றது. பொல்லாத யமன் வந்தான் சொல்லாத உன் உயிரை பிடிச்சிட்டு போயிடும் அப்பா. அந்த வாழைக்கு ஒரு கொலை உன்னோட ஒரே ஒரு புள்ளையா பெத்தெடுத்து இந்த பாவி நான் புள்ளலாத நான் காய்க்காத வரடு என்று பூக்காத வரடு என்று இந்த உலகமே என்னை பேசி நான் துன்பப்பட்டு நான் துயரப்பட்டு நான் வேதனைப்பட்டு நான் அத்தனையும் நான் சிறுமிக்கு ஆளாகி இந்த வயதான காலத்துல உன்னை நான் தவம் இருந்து பெத்தெடுத்தனே நாங்க செத்து நீ கொல்லி வச்சா கொல்லி வேவுடா. இப்ப தாய் தந்தை இருக்கும் போதே நீ மாட்டு மடிய போய் அப்பா தவமா தவம் கடந்து உந்தனுக்கு நான் மகனாக பிறந்து நான் யமனுக்கு பிள்ளையானா அப்பா வாங்கியே வரோம் அப்படிப்பா. பள்ளியில் செல்லும் தருவாயில் சிறிது நேரம் உறங்கிவிட்டேன். அப்பொழுதே கண்டேன் கனவு. அதை போலும் தாங்களும் உரைக்கின்றாயே தந்தையே. தந்தைக்கு நீ பிள்ளை இல்லையடப்பா. நீ வாங்கிட்டு வந்த வரம் இன்னையோட முடியும் போகுதே. இந்த தாய்க்கு பிள்ளை இல்லடா. நீ அந்த பாலு எவ்வளவுக்கு நீ பிள்ளை ஆடி ஆடா. பயப்பட வேண்டாம். அன்று கொடுத்த ஈசன் இன்று என்ன வா என்று அழைத்தாலும் சரியே. தந்தையே அப்பா அந்த சிவன் பூஜை முடித்து அந்த யமன் கொண்டு போகாமல் நான் வர வாங்கி வருகிறேன். உந்தனுக்கு பிறந்த பிள்ளை இந்த பாலமார்கின்றன் நான் உயிர் வைத்து வருவேன். கண்ணே அங்கே இருப்பார் ஈசன், இங்கே இருப்பார் ஈசன், எங்கமே நிறைந்திருப்பார் இந்த பரமேசன். நம்பிக்கையோட பேசுறிய கண்ணே. உண்மைதான் தந்தையே. அன்று கொடுத்த ஈசன் கொடுத்த வரத்தை நான் மறுவரமே வாங்கி வருகிறேன் உரைக்கிறார். வருவேன் தந்தை. அப்படியா? நிச்சயமாக. கண்ணே திருக்கடையூர் சென்று 108 சிவலிங்கத்தை பிடித்து அதிலே ஜெயலிங்கம் அப்படி என்று சொல்லக்கூடிய சிவலிங்கத்தை தனிப்பட்ட முறையாக ஆத்து மணலில் நின்று நான் உருவாக்கி செய்து நான் சிவன் பூஜை முடித்து வருகிறேன். எனக்கு போய்வா மகனே என்று எங்கள் நாவினால் அனுப்பினாலாகும். அந்த பரமனார் என்னை போன்னு சொன்ன ஈசை என்னை எப்படி மறுபடியும் வான்னு சொல்லுவான். நான் திருக்கட்டை ஊரு சென்று மணலால் நான் லிங்கத்தை பிடித்து நான் கட்டுவருமான தவம் இருந்து நான் மறுபடியும் உயிர் பெற்று நான் வந்து அப்பா அம்மா என்று நான் அழைப்பேன். அப்படி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்றேன். மகனே உன் ஆசைக்கு நாங்க குறுக்க வரவில்லை. நீ மறுபடியும் உயிர் பெற்று நீ மறுபடியும் நீ பிறந்து வந்து அப்பா அம்மா என்று அழைக்கிற வரைக்கும் இந்த தாய் தந்தை வகுத்துல நாங்க நெருப்பு கட்டிக்கிட்டு தான் இருப்போம். பாதபத்தை போட்டுவிட்டு சென்று வருகிறேன். அப்படி ஆகட்டும். நீ உயிரோடு சென்று மறுபடியும் வருவாயாக. மல்லிகையோ மலரடி தாய பாத்தி செய்த
மலராஜா மலராஜா திருமணி மாதம் மலர் சூட்டினார் மார்கண்டா, உங்கள் ஆசீர்வாதமே அந்த ஈசன் ஆசீர்வாதமாகட்டும். நான் சென்று வருகிறேன். நம்பியவருக்கு வீண் மோசம் கிடையாதப்பா. ஆண்டவனே நம்மளுக்கு நிச்சயமாக வரம் கொடுப்பார். நீ சென்று வருவாய். மறுபடியும் நீ சென்று உயிரோட வந்து இந்த தாய் தந்தையை பார்ப்பாயாக. அப்படியே உனக்கு ஆசீர்வாதம் தருகிறோம் தாய் தந்தை. தாய் தந்தை திருவடி வாதத்தை வரைந்து விட்டு இந்த பாலமார்கின்றன் திருக்கடையூர் சென்று பூஜை செய்ய வேண்டும். சிவலிங்கத்தை பிடித்து தத்தகுரு தத்தகுரு நாதா சிவனந்தா தத்தகுரு சிவனாரா உன் தானே